Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.3ல question number 1 வாங்க क्वेश्चनக்குள்ள போலாம். Find the value of sin 418 கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கிராஃபை கொஞ்சம் பார்த்துக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா 480 நம்ம ஸ்ப்ளிட் பண்றது இந்த குவாட்ரண்ட்டை வச்சு தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இது வந்து 0 ல இருந்து 90 வரைக்கும் இருக்குறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இந்த குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா வேல்யூஸ்மே பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி 90 ல இருந்து 180 இருக்கத நம்ம செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இதுல சைனும் கொசைக் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். 180 ல இருந்து 270 இருக்கறத நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இதுல டானும் அதோட ரிவர்ஸ் காட் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாம் நெகட்டிவ். அதே மாதிரி 270 ல இருந்து 360 இங்க வரைக்கும் இருக்கறத நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். இதுல காஸும் அதோட ரிவர்ஸ் சீக்கண்ட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ். நான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் நம்ம எழுதும் போதும் ஒன்று நம்ம வந்து 2π + தீட்டால எழுதுவோம், இல்லைனா 2π - தீட்டால எழுதுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் இதில் மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 360 டேபிளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ 2π இந்த மாதிரி பெரிய வேல்யூலாம் வந்துச்சு அப்படின்னா 360 மாதிரி தான் நீங்கள் பிரிச்சாகணும். அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 வேல்யூஸாவது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 360, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 720, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1080 வரும். அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1440. ஸோ இது அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். கொடுத்துருக்கிற வேல்யூவை sin 480 இல்லையா, இதை 360 மாதிரியே ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 360 + 120 தான் என்னது உங்களுக்கு 480. ஸோ sin 360 அப்படின்னும் போது அது மறுபடியும் சைனாக தான் வரும். சரிங்களா? இதில் பாருங்கள், சைன் அதாவது 90 - தீட்டா இல்லை 90 + தீட்டா. ஓகேங்களா? இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி 270 + ஆர் மைனஸ் தீட்டா. இந்த இதில் நீங்கள் மாற்றும் போது நீங்கள் சைன் போட்டிங்கன்னா காசு ஆகும், காசு போட்டிங்கன்னா சைன் ஆகும். ஆனால் இதை தாண்டி இப்போ நீங்கள் வேறு என்னென்ன இருக்குன்னா 180 + ஆர் மைனஸ் தீட்டாக்கோ இல்லைனா 360 + ஆர் மைனஸ் தீட்டாக்கோ வந்து உங்களுக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அதாவது என்ன வேல்யூ போடுறீங்களோ, சைன் போட்டிங்கன்னா சைன் தான் வரும், காசு போட்டிங்கன்னா காசு தான் வரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா sin 120 வரும். சரிங்களா? sin 120யோட வேல்யூ தான் இவங்க கேட்குறாங்க. அதனால இதையும் நான் இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறேன். அப்போது sin 90 + 13 எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ sin 90ன்னும் போது ஆப்வியஸ்லி அது என்னவா மாறிடும், காசாக மாறிடும். நான் அதை தான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ sin 90ன்னும் போது நம்ம காசுன்னு போட்டுக்கணும். அப்போ cos 30. ஸோ cos 30யோட வேல்யூவை நம்ம ஆல்ரெடி டேப்லர் காலமில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ cos 30 degree is nothing but √3/2. ஸோ இப்போ இதுதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு சைன், இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே வெளியில் மைனஸ் போட்டுக்கலாம். 1110 இதை விட கம்மியான நம்பர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1080 இருக்குது. அப்போது 1080 + 30. ஏன்னா உங்களுக்கு 360 இது டேபிள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 360, 720, 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1080, 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 1440. சரிங்களா? ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1080ன்றது வந்து 3 டைம்ஸ் தான் இல்லையா? ஸோ மைனஸ் சைன் 3 × 360 + 13 எழுதிக்கலாம். சரிங்களா? சைன் வந்து ஆல்ரெடி ஒரு ஆட் ஃபங்க்ஷன், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதனால இப்போது மைனஸ் சைன் இங்கே 30 இருக்கு இல்லையா? ஸோ இந்த 30யை நம்ம எழுதிக்க போகிறோம். விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 30 என்னது 1/2. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1/2. இதுதான் இதோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சம் cos 300 நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 360 டேபிளில் ஸ்டார்டிங்கே 360 தான் இருக்குன்றதுனால இதை நான் எப்படி இப்போ பிரிக்க போகிறேன்னா cos 360 - 60 அப்படின்னு பிரிக்க போகிறேன். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் cos - θ = cos θ அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இங்கே cos -16 நம்ம எழுதினாலுமே அது வந்து cos + 60க்கு தான் ஈக்குவல். ஸோ இங்கே நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா cos 60 தான் எழுத போகிறேன். சரிங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு cos 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1/2. ஓகேவா? ஸோ இதோட இந்த சம் முடியறது. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ tan வந்து 1050 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் இருக்கிற 1080 தான். ஸோ 1080ல் 1050 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 30 வரும்.
ஸோ இதுலேருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா tan 3 into 360 minus 13 வரும். ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும்? tan 30. அப்போ இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால தீட்டால ஃப்ரண்ட்டில் அந்த மைனஸை போட்டுடணும். ஸோ tan 30யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3, மைனஸ் இருக்கிறதுனால -1/√3. இதில் பார்த்தீங்கன்னா காசுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பாசிட்டிவ் மைனஸே இருந்தாலும் தீட்டாவில் பாசிட்டிவ் போடணும். மற்ற எல்லாத்துக்கும் மைனஸ் இருந்தால் நீங்கள் மைனஸ் தான் போடணும். சரியா? 5th சம் பார்க்கலாம். 5th சம் வந்து cot 616 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட 360 டேபிள் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ cot 720 இல்லையா? ஸோ 720 தான் 2 டைம்ஸ் வரும். அதை விட கொஞ்சம் அதிகமான நம்பர். மைனஸ் எவ்வளோ பண்ணணும்? 60 பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 660 கிடச்சிரும். ஸோ 720ன்றது நத்திங் பட் 2 into 360. ஓகேவா? -60. அப்போ உங்களுக்கு காட்டோட வேல்யூ என்ன வந்துடும்? தீட்டாவில் மைனஸ் இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் மைனஸ் போட்டுருங்க. ஸோ cot 60 இந்த டேப்லர் காலமை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ cot 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/√3, மைனஸ் இருக்கிறதுனால -1/√3. 6th சம் பார்க்கலாம். 6th சம் பார்த்தீங்க அப்படின்னா tan 19 π/3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பையை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பையை சால்வ் பண்ணோம் அப்படின்னா tan 19 into 180 divided by 3 பண்ணோன்னா நமக்கு பைன்றது 180 தானே. ஸோ divided by 3 பண்ணோன்னா நமக்கு 16 வரும். அப்போ 19 into 60 பார்த்தீங்க அப்படின்னா which is equal to tan 1140. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இது. இப்போ இதை தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதை விட கம்மியானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது? tan 3 டைம்ஸ் இருக்குது இல்லையா? அதாவது 1080 இருக்குது. அதுதான் இருக்குது இல்லையா? அதை விட கம்மி கிடையாது. ஸோ 1080 இது பண்ணிங்கன்னா இது கூட ஒரு 60 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1140 வந்துடும். ஸோ +60 which is equal to tan 3 into 360 plus 60. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்னா tan 60 வந்துடும் which is equal to √3. ஸோ tan 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா √3. 7th சம் பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பையில் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ which is equal to sin, இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால இதை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ sin 11 π/3. அப்போ 11 into π/3 பண்ணோன்னா நமக்கு 16 கிடைக்கும். ஸோ 11 into 60 is nothing but sin -660. ஓகேவா? ஸோ sin -660 டிகிரின்னு எழுதிக்கலாம். இப்போ இதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் சைன் இந்த 660 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பார்த்தோன்னா இதை விட அதிகம்னு பார்த்தோன்னா நமக்கு 720 தான் இருக்குது. ஸோ 720 -16 நீங்கள் பண்ணோன்னா நமக்கு 660 வந்துடும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இது வந்து 2 into 360 -16 போடுவோம். ஸோ ஆல்ரெடி இங்கே மைனஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ சைன் -16 வரும். சரிங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஏன்னா இந்த மைனஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃப்ரண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு sin 16 வரும். ஸோ sin 60 டிகிரி இஸ் நத்திங் பட் √3 divided by 2. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.